பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாள் இரண்டாவது ஆராதனைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் மகிமை அடையும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வரவேற்போம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். ஜீவ தண்ணீர் நேரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆமென். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்துவிளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்துவிளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
ஆராதனை. நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய எங்கள் ஆண்டு ரட்சகரமாகி இயேசுவே, உம்மை புகழ்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த இரண்டாவது ஆராதனை, ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தலத்தில் நான் வருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆன்லைன் மூலமாக ஆராதித்து கொண்டிருக்கிற விவசாயம், குடும்பத்தையும், தொழிலையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்கள் வேலைகளை, படிப்புகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆசீர்வாதம் வருவதாக. பாடல் வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலை, ஜெப வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில பாடலை பாடி பின்பு ஆராதித்து நம்ம தேவ செய்தியை கேட்க போகிறோம். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு, நன்மை செய்ய சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்தால் அதுக்கேற்ற பலனை பெறுவீர்கள் என்ற நல்ல செய்தி இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். நாம் நன்மை செய்வதற்காகவே தேவன் நம்மை இரட்சித்திருக்கிறார். அநேகர் இதை அறியாதிருக்கிறீர்கள். இன்றைய தேவ செய்தி மிக முக்கியமானது. இதை நாம் அறிந்து கொள்வோமானால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நித்திய ஜீவனில் மிகுதியான பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது மிகுந்த ஏதுவாக இருக்கும். அதனால் இந்த தேவ செய்தியை, இந்த ஆராதனையை முழுவதுமாக நீங்கள் கேட்டு, இந்த ஆராதனையில் இணைந்து ஆராதித்து தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறும்படி இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இப்பொழுது கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஒரு சில பாடல்களை நாம் இணைந்து பாடுவோம். அல்லேலூயா. உற்சாகமான பாடல். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு பாடல். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், என் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அல்லேலூயா. நல்ல ஒரு உற்சாகமான பாடல். நல்ல கரங்களை தட்டி பாடலை பாடுவோம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், என் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், என் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேன், அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேன். நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தேன், நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோர். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோர். உழைத்திடுவேன் மிக ஊக்கமுடன், உழைத்திடுவேன் மிக ஊக்கமுடன், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதரின் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதரின் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தேன், பாவங்கள்
எங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, இந்த பாரினில் என்னை வெற்றி சீரக்க செய்தே, இந்த பாரினில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவனின் பிதானதால் ஆனந்தமே. ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவனின் பிதானதால் ஆனந்தமே. நேரெடுப்போம் நம் இதயமதை, நேரெடுப்போம் நம் இதயமதை, என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். மேலோக நாடெந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மேலோக நாடுந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மாயையில் மனமினி வைத்திராமல், மாயையில் மனமினி வைத்திராமல், நிசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன், நிசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அற்புதமாம் அவர் நேசமது, எந்த போர்பரன் சேவையின் பாக்கியமது. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே, அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே, நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே, நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆமென். தினந்தோறும் நம்மளுடைய புதிய கிருபையினால் நம்மளை தாங்குகிறவரை மனதார ஆராதித்து, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி அப்படி பாடுவோமா? அனுதினமும் உன் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உன் கரம் நீட்டி ஆமென் என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியம், That is my blessed Lord. இதை விடவும் மேலான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் மேலான மேன்மை வேறொன்றுமில்லை. நீர் வழியாய் என்னை நடத்தினீர்,
நீதியின் பாதையில் நடத்தினீர் உனக்கு நேர்வழியாய் என்னை நடத்தினீர் நீதியின் பாதையில் நடத்தினீர் காரியம் வாய்க்க செய்தீர் என்னை கண்மணி போல் காத்திட்டீர் காரியம் வாய்க்க செய்தீர் என்னை கண்மணி போல் காத்திட்டீர் என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே இதை விடவும் மேலான மேன்மை வேறொன்றுமில்லை என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் மேலான மேன்மை வேறொன்றுமில்லை உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் மேலான மேன்மை வேறொன்றுமில்லை புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே தினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை உம்மை சொந்தமா கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை உண்மையே நாங்கள் சொந்தமாக கொண்டது எங்கள் பாக்கியம் தகப்பனே. ஆண்டவரே, we don't think that is blessing that we have a family or anything else. ஆண்டவரே, நீர் இங்கு கொடுத்த எங்கள் உறவுகளோ இல்லை எங்கள் செல்வமோ அது நிலையானதில்லை. ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் பெற்றுக்கொண்டதே எங்களுக்கு அது எங்களுடைய பாக்கியம் தகப்பனே. எதினால் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் நல்லவங்க இல்லை ஆண்டவரே, நாங்கள் பாவிலும் பிரதான பாவி இருந்திலும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர் தகப்பனே. How blessed we are, how blessed we are ஆண்டவரே. அப்பா, we thank you Lord. நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர், உண்மையை பெற்று நாங்கள் பாக்கியவான்கள் தகப்பனே. உம்மோடு இருப்பதே எங்கள் வாஞ்சை தகப்பனே, உம்மோடு வாழ்வதே எங்கள் வாஞ்சை தகப்பனே. We thank you Lord. உம்மோடு இருப்பதுதான்
செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எளியோன் என்றுமே உள்ளவரே, எபினேசரே எளியோன் என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் வல்லவரே, எல் ஷடாய் வல்லவரே, காண்பவரே, காண்பவரே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் இப்பொழுது உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். 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 எல்லோயி காண்பவரே, இருப்பதுதான்
இரக்கமையா. ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, we thank you Jesus. ஆண்டவரே, இந்த மகிமையான நேரத்தில் தகப்பனே, அம்மா உம்முடைய பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு உகந்த ஆராதனை செய்ய அவர்கள் நீர் செய்த உதவிக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் என்று தகப்பனே. நீர் இப்பொழுது எங்கள் மத்தியில் கடந்து வந்தமைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீர் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே, நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல் மூலமாய் ஒவ்வொருத்தரோடு நீர் பேசினதற்காக நன்றி, ஒவ்வொருவரையும் நீர் தொட்டதற்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, நீர் எழுந்தருளியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் மீதியான வேளையில ஆவியானவரே நீர் பேசுங்க, எங்களை மறைங்க, நீர் வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அப்படியே அமருவோம். WRPM பைபிள் காலேஜ் டிப்ளமா கோர்ஸ் நம்ம நடத்த போகிறோம். இதில் நம்ம சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படி இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். விரும்பினால் வீவர்ஸ் நீங்களும் கூட இந்த டிப்ளமா கோர்ஸில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். 1 year இந்த வகுப்பு நடக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 7:30 9 மணி வரைக்கும் இந்த கிளாஸ் நடக்கும். இந்த கோர்ஸினுடைய மைய கரு என்னன்னாக்க புதிய உடன்படிக்கை. நாம் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. இந்த புதிய உடன்படிக்கையை இன்னும் நம்ம ஆழமாக நம்ம அறிய வேண்டியதாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் கட்டளை என்ன, கற்பனை என்ன, உபதேசம் என்ன, புதிய உடன்படிக்கையின் ஆசாரியன் யார், பிரதான ஆசாரியன் யார், பலிபீடம் எது, பலி என்ன, புதிய உடன்படிக்கையின் பலி என்ன, புதிய உடன்படிக்கை வாக்குத்தத்தங்கள் என்ன, புதிய உடன்படிக்கை கை கொள்ளாதவர்களுக்கு தண்டனை என்ன, இப்படி பல காரியங்களை நாம் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஒரு வருஷம் முழுவதும் புதிய உடன்படிக்கை மாத்திரமே நாம் தியானிக்க போகிறோம். அவ்வளவு காரியங்கள் நாம் அதில் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் நியாயபரமான பிரசங்கியார்களாக இருப்பதனால தான் சபிப்பதும் திட்டுவதும் பலவிதமான காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் உன்னை அடிப்பார், கையை முறிப்பார், இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணம் என்னன்னா அவங்க நியாயபரமான உபதேசியர்களாக இருப்பதனால தான். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு ஊழியக்காரராக இல்லாமல் பவுல் சொல்லுகிறார், நான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளை குறித்தும் அவர் கொடுத்த ஊழியங்களை குறித்து நாம் நன்கு அறிந்து கொள்வோமானால் நாம் அதை கடைப்பிடிப்பது, மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 7:30 9 மணி வரைக்கும் நடக்கிற இந்த வகுப்பில் சபையார் நீங்களும் கலந்து கொள்ளலாம், ஆன்லைனில் இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ்னா, மாதத்துக்கு 4 வகுப்புகள் நடக்கும். தேசத்தில் இருக்கிற மிக முக்கியமான சில நல்ல டீச்சர்ஸ், நல்ல போதிக்கக்கூடியவர்கள் வந்து இந்த வகுப்பை நடத்துவார்கள். நானும் சில வகுப்புகளை எடுப்பேன். இதற்கு அநேக பணங்கள் செலவாகும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட உங்களிடத்திலிருந்து வரும் 100 ரூபாய், மாதத்துக்கு வரும் 100 ரூபாய் மாத்திரம்தான் நாங்கள் வசூல் செய்ய போகிறோம். மீதி அனைத்தையும்
WRBM திருச்சபை அதற்கான செலவுகளை ஈடுகட்டும். அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பைபிள் காலேஜில் நீங்கள் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வருஷம் முடியும் போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஆர்டினேஷன் செய்யப்படும். அல்லேலூயா. அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. போகும்போது இதுக்கான ஃபார்ம் இருக்குது, பெற்றுக்கொண்டு போங்கள். ஃபோட்டோ ஒட்டி இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அப்போ உங்களை இந்த பைபிள் காலேஜில் மெம்பராக சேர்த்து கொள்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, கண்களை மூடி தேவ செய்திக்காக ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பேசுவது நீங்கள் அல்ல, தேவ ஆவியானவர் பேசுவார் என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மிக ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள். நீர் அவர்களோடு பேசும்படி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you happy? இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, Today's word of God is நன்மை செய்ய சோர்ந்து போகாதிருங்கள். let us not grow weary of doing good. நாம் உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God is liking to make us to do good with a spontaneousness. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். In Galatians chapter 6 verse 9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். ஆமென். நாம் சோர்ந்து போகால் நன்மை செய்தால் ஏற்ற காலத்தில் அதற்கான பிரதிபலனை பெற்றுக்கொள்வோம். Amen. If we do not grow weary of doing good, then at the time, at the correct season, we will reap that what we sow. நன்மைனா என்ன? What is mean by good? சொல்லுங்க, யாராவது சொல்றீங்களா? நன்மைனா என்ன? What is mean by good? Can anyone say? அமைதியா இருக்கிறீங்க, வாசிங்க. எரேமியா 4:22 வாசிங்க. Read book of Jeremiah chapter 4 verse 22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். இன்றைய கிறிஸ்துவத்திலே, in today's Christianity, பக்தி வைராக்கியம் இருக்கிறது. they have a religious belief. புறஜாதியார் மத்தியிலே ஜாதி வைராக்கியம், மத வைராக்கியம் இருக்கிறதை போல, as in the Gentile they have a very strong determination in the religion, caste, etc. கிறிஸ்தவர்களுக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருக்கு. நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு விதமான இது ஒரு மத வைராக்கியம் தான். But in today's Christianity, people having a determination in their own religion, that it is a type of determination of Christianity. ஆனால் நன்மை செய்யவோ அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். But they don't know to do good. அவர்களை தேவன் அழைத்தது, தெரிந்து கொண்டதே அவர்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக தான். The reason that God has called and chosen them is to make them to do good only. அவர்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தையே அவர்கள் அறியாமல் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார்கள். They did not know the call that God has made for them, but they are determined in their position. அன்பு பிள்ளைகளே, my beloved children, நீ எதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொண்டார்? For what purpose did God choose you? எதற்காக உன்னை அழைத்திருக்கிறார்? For what purpose did God call you? நீ எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? That for what purpose, for what type of goodness that God is liking you to make? அப்படி நன்மை செய்வதனால் உனக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். And we are going to see that what are the result of that doing good. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் அற்புதர் அற்புதர்
நன்மை என்றால் என்ன? What is mean by good? ஏசாயா 1:17 வாசிப்போம். Isaiah chapter 1 verse 17. நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும், திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும், விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நன்மை செய்வது என்னென்றால், What is doing good is, திக்கற்றவர்களுக்கு ஆதரவு காட்டுவது, and giving or correcting oppression. ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு நாம் உதவி செய்வது, அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பது. Supporting them or helping the oppressed people, the fatherless and the widow and orphan is a way of doing good. இன்னும் கொஞ்சம் நன்றாக அறிந்து கொள்வதற்காக 1 தீமோத்தி 6:18 வாசிப்போம். Let us know deep in 1 Timothy chapter 6 verse 18. நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும், உதார குணம் உள்ளவர்களாகவும் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதரவை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அல்லேலூயா. Hallelujah. வரும் காலத்திலே நீ நல்ல பலனை பெற வேண்டும் என்றால், If you want to get a good reward in the upcoming days, நீ நன்மை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். you should be a one who do good. தாராளமாய் ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாய் கொடுக்கக்கூடியவனாய் நீ காணப்பட வேண்டும். You should be ready and generous to give for the poor and needy people. வேதம் சொல்லுகிறது, Bible says, அப்போஸ்தலர் 10:38 Acts chapter 10 verse 38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்தார்? see how Jesus Christ done the good. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says that he went about doing good. யோவான் 5:5 பார்ப்பீர்களானால், If you see John chapter 5 verse 5, 38 வருஷமாக வியாதி உள்ள ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தண்டை படுத்திருக்கிறான். there was a man who was got into sick for 38 years, is laying near the Bethesda, that lake. அந்த குளத்தண்டை அநேகர் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து இவனை மட்டும் தேடி போய் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு சுகமாக்கினார். Though there are many people near that lake, but Jesus went in search of him and near to him and asked him, do you want to be healed? ஏன் அவனை மட்டும் சுகமாக்கினார்? Why did Jesus heal him alone? அவனிடத்தில் கேட்டார், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. And asked him, do you want to be healed? ஆண்டவரே, குளம் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் குளத்தில் விடுவதற்கு எனக்கு ஒருவன் கூட இல்லை என்று அங்கலாய்த்தான். And he answered, that sick man answered to Jesus, sir, I have no one to put me into the pool when the water is stirred up. நான் இருக்கிறேன் என்று எழும்பி நட என்று ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். Amen. But Jesus said that I am there, get up, take up your bed and walk. நீங்கள் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? For whom should you do good? சமுதாயத்தினால் கைவிடப்பட்டவர்களுக்கு, அனாதைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். You should do good to the oppressed and people who have been oppressed by the society and widows and orphans. மார்க் 5:1-19 வரை நீங்கள் பார்ப்பீர்களானால், லேகியோன் பிசாசு பிடித்து கல்லறையிலே நிர்வாணமாக ஒரு மனுஷன் இருக்கிறான். If you see in the book of Mark chapter 5 verse 1 to 10, there was a man who had been possessed by the unclean spirit. கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான், கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான். அந்த வழியில போகிற வருகளெல்லாம் கல்லெறிகிறவனாய் காணப்படுகிறான். He hid himself by the stones and rocks, and he throws stones and rocks towards others who pass by that way. அவனுக்கு உணவு கொடுக்கவோ, தண்ணீர் கொடுக்கவோ, அல்லது மலையில நனைகிறானே, குளிரில் இருக்கிறானே என்று அவனுக்கு ஒரு போர்வை கொடுக்கவோ ஒருவனும் இல்லை.
There was no one to feed him or give water to him or to give clothes and bed sheets to him to live in this winter. குடும்பத்தால் அவங்க கிராமத்தாரனால புறக்கணிக்கப்பட்ட ஊருக்கு வெளியே சுடுகாட்டில் தனிமையில் இருந்த அந்த ஒரு மனிதனை தேடி இயேசு முழுவதும் பிரயாணப்பட்டார். Amen. God went in search of him who have been oppressed and ignored by his society and his family. But God, Jesus Christ, went overnight through the boat ship in search of him. அவனை பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி அவனை குணப்படுத்தினார். Amen. And God, Jesus Christ, healed him and gave freedom from all evil spirits. இரண்டாவதாக யோவான் 4ஆம் அதிகாரம் 4 இருந்து 42 வரை வாசிப்பீர்களானால், If we read John chapter 4 verse 4 to 48, சமாரியா அந்த பட்டணத்தின் வழியாக இயேசு பிரயாணம் பண்ணுகிறார். Jesus is traveling through Samaria. அங்கே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணத்தாண்டை தண்ணீர் மொள்ளுவதற்காக ஒரு பெண் வருகிறாள். There is a well near there and a woman is coming to draw water near there. இயேசு கேட்கிறார், தாகத்திற்கு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று. And Jesus is asking, can you give me water to drink? அவள் சொல்லுகிறார், நீர் யூதனா இருக்க சமாரியராகி எங்களிடத்தில் தண்ணீர் வாங்கி குடிப்பதா என்று கேட்கிறாள். And she replied to Jesus that how is it that you a Jew ask for a drink from me, a woman of Samaria? இந்த நாட்களிலே குறிப்பிட்ட சில மக்களை இவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று சமுதாயம் புறக்கணித்து வைத்திருக்கிறதை போல, as today people have made a group of people and ignored them from the society, அந்த நாட்களிலே சமாரியரை அப்படி புறக்கணித்து சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைத்திருந்தார்கள். even in those days Samaritan people have been ignored and been separated from Jews. யூதர்கள் சமாரியரிடத்தில் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள், பெண் கொடுக்க மாட்டார்கள், பெண் எடுக்க மாட்டார்கள். Jews don't get water nor food or give a girl to marry or get married from there. ஆனா இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் பிறந்திருந்தாலும் அவளிடத்தில் தண்ணீர் வாங்கி குடித்தது மட்டுமல்ல, அந்த சமாரியா பட்டணத்திலே அந்த கிராமத்திலே போய் 3 நாள் தங்கி அவர்களுக்கு சத்தியத்தை பிரசங்கித்தார். அநேக ஆசீர்வாதத்தை அந்த கிராமம் பெற்றுக்கொண்டது. Amen. Jesus, who was a Jew, did not only drank water and ate food, but he dwelt there for 3 days and 3 nights and preached the gospel over there. பாருங்க, இயேசு அந்த கிராமத்தில் இருந்ததுனால தண்ணி வாங்கி குடிச்சிருப்பாரா இல்லையா? See, if Jesus was there, then would he not drank water? சாப்பாடு சாப்பிட்டுருப்பாரா இல்லையா? Would he not ate food? அவங்க கொடுத்த தலகாணியை வச்சு அங்க படுத்திருப்பாரா இல்லையா? Have he not slept there? பாருங்க, நன்மை செய்வது என்றால் என்ன? What is mean by doing good is, இந்த உலகம், இந்த ஜனங்கள் புறக்கணிக்கப்பட்டவர், இவர்கள் ஆகாதவர்கள் என்று தீண்டத்தகாதவர்கள் என்று யாரை புறக்கணித்து இருக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்வதுதான் நன்மை. Amen. Doing good is that these people who have been ignored and separated by this society, that is the people who have been oppressed, we should go to them, and doing good to them is said as good. Hallelujah. Hallelujah. நாம் எப்படி நன்மை செய்றோம்? How are we doing good? கிறிஸ்மஸ்க்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கேக் கொடுக்கிறோம். We are giving cakes to the well-known people of us during Christmas. அவங்க தீபாவளிக்கு அதிர்சம் கொடுத்துறாங்க. And they will give return in Diwali some sweets. நாம நன்மை செய்யறதெல்லாம் அப்படிதான். The doing good of our deeds is like this only. இது நன்மை இல்ல. But this is not the good that we are speaking. இயேசு கிறிஸ்து சமுதாயத்தினால் கைவிடப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை தானாக போய் அவர்களுக்கு நன்மை செய்தார். கரங்களை தட்டி. Hallelujah. Jesus Christ went in search of people who have been oppressed and ignored by the society, and went there and done good over there. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தேவனே உயிரோடு கலந்தவரே, கரங்களை தட்டி. நன்மைகளின் நாயகனே
நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தேவனே, உயிரோடு கலந்தவரே. எப்பத்தா என்று சொல்லி கண்களையே திறந்து விட்டு பியூலா என்று சொல்லி மணமகளாக்கி விட்டு எப்பத்தா என்று சொல்லி கண்களை திறந்து விட்டீர், பியூலா என்று சொல்லி மணமகளாக்கி விட்டீர். நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. ஒரு சிலருக்கு நிச்சயமாலுமே நன்மை செய்யணும்னு ஆர்வம் இருக்கு. Few of them surely have the desire to do good, ஆனால் அவங்களால செய்ய முடியல. but they could not do it. ஏன்? Why? எத்தனை பேர் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க? How many of you so interested in doing good to others? ஆனா ஒரு சிலர் செய்றீங்க, ஒரு சிலர் ஏன் செய்ய முடியல? Few are doing but few could not do. What is the நீங்க reason? மட்டும் இல்ல, சமுதாயத்துல எல்லா மனிதனுமே மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற நல்ல எண்ணம் இருக்கு. Not only you, in this society people have a wish and interest in doing good to others, but they could not do. ஆனால் அவனால செய்ய முடியல. But they could not do. ஏன்? Why? வாசிங்க ரோமர் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். Let us read Romans chapter 7 verse 18. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறார், ஆனால் தீமையே செய்யறார். See, here a man is trying to do good, but he keeps on doing the evil things only. ஒரு வீடு மாறுறீங்க, போன உடனே பால் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, சந்தோஷமா எல்லாராலையும் எல்லாரோட சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. For example, you are getting into one house, you are cooking the milk and sharing with the neighbors over there. ஆனா கொஞ்ச நாளைக்கு எல்லாமே எல்லாரும் கூட சண்டையாயிடுது. But within few days you are getting into a quarrel with others. வேதம் சொல்லுது, நான் நன்மை செய்யவே நினைக்கிறேன், தீமையே செய்கிறேன். Bible says that I would like to do good, but I am doing evil. இப்படி இருப்பதினால் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்ய வைக்கிறது. Because of this, it is not me who is doing this, but the sin that is in me it is doing. அன்பு பிள்ளைகளே, my beloved, ஒருவனுக்குள் இருக்கிற பாவம், the sin that is inside a person, அவனை ஆபரேட் பண்ணுது, is controlling him, அவனை தீமை செய்கிறவனாக அதை மாற்றுகிறது, and it is making him to do evil. நீ நானும் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? For what purpose you and me have been saved through Christ? உன்னை என்ன இயேசு ஏன் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை நீதிமான் ஆக்கினார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் தெரியுமா? Do you know for what purpose did God Jesus Christ had been crucified and died at the cross and redeemed you from all the sins? வாசிப்போம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. Let us read in the book of Ephesians chapter 2 verse 2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், 6th verse, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக, அவருடைய கிருபை, நான் எல்லாரும் மேலும் இரக்கமா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக, அதை விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு
இது கிரியையினால் உண்டானது அல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, My beloved children, பாவ சாபத்தில் அடிமைப்பட்டு தீமை செய்கிறவர்களாய் இருந்த உங்களை the one who were walking in evil and doing wicked things, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால பிதாவாக தேவன் உங்களை எதற்காக மீட்டு கொண்டார் என்றால், the purpose that Jesus Christ had been died and the Father had redeemed you is, இயேசு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாகத்திலே வீற்றிருக்கிறார். அவரோடு கூட உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்துமா எதற்கு லிங்க் பண்ணி இருக்கிறார் என்றால், the reason that your spirit and your soul have been linked to Jesus who have been seated at the right hand of Father is, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர். so because Jesus Christ is the one who does good, அவர் உங்களை ஆபரேட் பண்ணி, எப்படி பாவம் உன்னை ஆபரேட் பண்ணி தீமை செய்ய வைத்ததோ, இயேசு உங்களை ஆபரேட் பண்ணி நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக உங்களை எழுப்பி உன்னதத்தில் இருக்கிற தேவனோடு இணைத்திருக்கிறார். Amen. Hallelujah. Bible says that as the sin was controlling you, now after you have been saved, Jesus has been controlling you, as you and him has been linked. அப்படி நீங்கள் நன்மை செய்வதனால் என்ன நடக்கிறது? What is the thing happens when you do good? மத்தேயு 5:14 வாசிப்போம். Matthew chapter 5 verse 14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்னாக பிரகாசிக்க கடவது. தட்டுங்க. Hallelujah. பேதுரும் யோவானும் தேவாலயத்தில் ஜெபிக்க போகிறார்கள். Peter and John is going to synagogue, that is church, to pray. அங்க பிறவிலே சப்பானியா ஒரு மனுஷன் இருக்கிறான். There is a person that have been leopard from his childhood. இயேசு நாமத்தில் எழும்பி நட என்றதும் அவன் சுகமாகி விட்டான். When John and Peter says stand up and walk in Jesus name, the lame man raised up and start to walk. அவன் எழும்பி குதித்து நடந்து தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்துக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And the Bible says that he had jumped, walked and rejoiced and praised God and went into church. பேதுரும் யோவானும் அவனுக்கு நன்மை செய்தார்கள். Peter and John done good to him, ஆனா மகிமை அடைந்தது தேவன். but the glory went to God. அல்லேலூயா. Hallelujah. நானும் நீயும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதனால, then you and me, when we do good to others, தேவ நாம மகிமை அடைகிறது. God's name will be glorified. அன்னை தெரசா என்ற ஒரு சகோதரம் இந்தியா தேசத்தில் வாழ்ந்தார்கள். There is a woman called Mother Teresa lived in this India. கொல்கத்தா பகுதியில் பார்த்தீங்கன்னா குஷ்ட ரோகிகளை சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருந்த மரத்தின் அடியிலே, பாலங்களின் அடியிலே, பஸ் ஸ்டாண்டிலே பிச்சை எடுத்துக்கொண்டு குளிரிலும் வெயிலிலும் இருந்த அவர்களை தேடி போய் கண்டுபிடித்து கொண்டு வந்து அவங்களை குளிப்பாட்டி மருந்து போட்டு உணவு கொடுத்து பாதுகாத்தார்கள். She went in search of people who have been leopard, who were staying under the trees, under the bridge, and begging people for their needy and food. She went in search of them and brought them and took bath of and made them to cleaned her and feeded them. சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்ட அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்ததனால, as she went in search of them and done good to them, எல்லாரும் அப்படி செய்யல, இந்த அம்மா மட்டும் எப்படி செய்துன்னு பார்த்தார்கள். They thought that not anyone or everyone can do this, but this woman did this. இந்த அம்மா கிறிஸ்தவர்கள், கன்னியாஸ்திரி, இயேசு நன்மை செய்கிறவர், அந்த நன்மை செய்கிற இயேசுவை இவர்கள் பின்பற்றுவதனால இந்த அம்மாவும் நன்மை செய்கிறது என்று இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். Hallelujah. They glorified God that as Jesus does good, this woman also doing the same and following the path of Jesus and doing good. அன்பு பிள்ளைகளே, and they praised God.
நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம், நீங்கள் உலகத்திற்கு உப்பு என்று தேவன் சொன்னது. My beloved children, you are the light and the salt of this world, as Bible says. அறிவில்லாமல் ஜனங்கள் ஒரு சில ஜனங்களை தீண்டத்தகாதவர்கள் என்று புறக்கணிக்கலாம். Because of lack of knowledge and no knowledge, people may ignore a group of people and separate them. அவர்களை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. But you should not ignore them or separate them from you. நம்மளுடைய முன்னோர்கள் மிஷனரிகள் இந்தியா தேசத்தில் வந்து, Our ancestors who came as a missionary to this country, உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு மட்டுமே படிப்பு என்று இருந்தது. There was like this, that only high class people must study. தாழ்ந்த ஜாதிக்காரன் அவனோடு சமமாக உட்காரவோ படிக்கவோ கூடாது என்ற ஒரு வழக்கம் இருந்தது. There was a ritual and tradition that low caste people should not study with others. தங்களுடைய சொத்துகளெல்லாம் வித்து, வீடுகளெல்லாம் வித்து இந்தியா தேசத்தில் வந்து ஸ்கூல்களை, பள்ளிகளை கட்டி எல்லாரும் சமம் என்று எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் போட்டு எல்லாரும் சமமாக உட்கார வைத்து கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். Properties and income, and came into India and founded a school and hospitals and gave education to even to the low class people and gave them uniforms and brought education to that people. இன்றைக்கு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது காரணம் என்ன? Today what is the reason many oppressed and ignored people have saved through Christ? நம்மளுடைய மிஷனரிகள் இயேசு கிறிஸ்துவை நேசித்தவர்கள், அவர் நன்மை செய்கிறவராய் இருந்ததை போல சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட நன்மை செய்ததனாலே அந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். Amen. What is the reason they have been saved? That because of the missionary who loved Jesus has also loved these people and fed food and gave education and many things and made a replica of Jesus. அவர்கள் ஹாஸ்பிட்டலை கட்டினார்கள். They built hospitals. அநாத ஆசிரமங்களை கட்டினார்கள். They built orphanages. முதியோர் இல்லங்களை கட்டினார்கள். They built old age homes. சமுதாயத்தில் கைவிடப்பட்ட புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நேசித்து நன்மை செய்தார்கள். They loved all the people who have been oppressed and ignored by the society. தேவ நாம மகிமைப்பட்டது. And God names was glorified through them. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? How is today's Christians? புறஜாதிகாரர்களுக்கு மத வைராக்கியம் இருக்கிறது. For gentle people, for others, they have their determination in their religion. அதே போல இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் கிறிஸ்தவன் என்ற வைராக்கியம் இருக்கிறது. Even today's Christians have their determination that they are Christian. ஆனா நன்மை செய்வதோ ஒன்றுமில்லை. But they could not do that. They don't know to do good. மத வைராக்கியம் ஒரு கலகத்தை உண்டாக்குமே தவிர எந்த மனுஷனுக்கு நன்மையை உண்டாக்காது. Determination in a religion can cause only quarrels, but do not cause any good to others. உன்னை இயேசு மீட்டு கொண்டது, ரட்சித்தது நீ மத வைராக்கியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. The reason that God have redeemed you and saved you is not to be a person who determined in their religion. உன் மூலமாக சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக. Because of the only reason that you must do good to others. That is the people who have been oppressed. உன்னை தேவன் அழைத்த அழைப்பை உணர்ந்து நடப்பாயானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். Amen. If you realize the calling of the Lord and walk according to it, and you will be blessed. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மத்தேயு 6:1 எடுத்து வாசியுங்கள். Let us read Matthew chapter 6 verse 1.
மனுஷர் காண வேண்டும் என்று மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்கிறது போல உமக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க வலது கை செய்வதை இடது கை அறியாதிருக்கட்டும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஒரு சிலர் தர்மம் செய்வாங்க. Few people do good things like charitable things. அது நான் தான் செஞ்சேன், இவருக்கு நான் தான் துணி எடுத்து கொடுத்தேன், இவரை நான் தான் படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக அநேகர் இடத்தில் அந்த காரியத்தை சொல்லிக் கொள்வார்கள். They proudly say and announce and shout to others that I have gave them money for education and I have given money for hospitality and for many things I have provided for them. இப்போ அதை விட ஒருபடி மேலே போய் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. And nowadays next step of this they started to take video and post it in the YouTube. இவர் இந்த ஏழைக்கு இந்த நன்மை செய்திருக்கிறார் என்று மற்றவர்கள் அறியும் போது உன்னை பாராட்டுவார்கள். People will appreciate you when they come to know that you have done good things and charitable things to these poor people. நீ பூமியிலே அந்த பாராட்டை நன்மையை பெற்றுக்கொண்டால் பரலோகத்தில் உனக்கு நன்மை கிடைக்காது. Amen. If you receive the appreciation and reward in this earth, then you cannot receive the reward in the heaven. பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. Apostle Paul says in the Bible that I have run a very good race, that there is a crown of righteousness kept for me in this heaven. நாம் படுகிற பிரயாசங்கள், பாடுகள், முயற்சிகள், காரியங்கள் எல்லாம் எதற்காக? இயேசு வரும்போது நாம் நல்ல பலனை பெற்று அந்த நித்திய ஜீவனை சொர்க்கத்தை அடைவதற்காக. Amen. The works and efforts that have been taken by us in this world is to receive a good crown in this heaven only. நீ பூமியில பலனை அடைந்து விட்டால் உனக்கு எப்படி பரலோகம் கிடைக்கும்? எப்படி உனக்கு கிரீடம் கிடைக்கும்? If you receive the rewards of doing good in this earth itself, then how can you get the reward in the heaven? அதனால் உன் இடது கை செய்வதை வலது கை அறியாது இருக்கட்டும். Amen. So the charitable things, the good things that you are doing in your right hand, let your left hand not know it. நீதிமொழிகள் 19:17 வாசியுங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கடன். அன்பு பிள்ளைகளை, ஏழைகளை நீங்கள் உதவி செய்யும் போது நீங்கள் மன உற்சாகத்தோடு செய்யுங்கள். My beloved children, when you do charitable things to poor people, do it in a generous, sportive manner. நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போதெல்லாம் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். When you give to poor people, it is said that you are giving debt to God. உங்களுடைய பொக்கிஷத்தை, பலனை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறீர்கள். And you are gathering the treasure in the heaven. பூமியிலே நீங்கள் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்தால் பூச்சியும் துருவம் அரிக்கும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடி விடுவார்கள். If you gather a treasure in this world, thief will steal it and the insects will eat it and many things will happen. ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து, விதவைகளுக்கு கொடுத்து, திக்கற்றவர்களுக்கு கொடுத்தீர்களானால் அந்த பலன், அந்த பொக்கிஷம் பரலோகத்திலே சேர்க்கப்படும். நீங்கள் மறு ஜன்மத்திலே இயேசு வரும்போது நீங்கள் உயிர்த்தெழுந்து அந்த பலனை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. If you give your things for the poor and the needy and oppression, then you will gather that treasure in the heaven, and at the day of judgment or the second coming of God, you will be receiving the reward for it. கொலோசியர் 3:24 வாசிங்க. Colossians chapter 3 verse 26. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமா, உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு. ஒரு
ஏழைக்கு உதவி செய்யும்போது சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு கடவுளுக்கு செய்வதை போல செய்யுங்கள். We should do anything that we are doing to poor. It should be done with a smile and with a sporting and generous heart. அல்லேலூயா. Hallelujah. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் தட்டி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அடுத்ததாக நீதிமொழிகள் 3:27 வாசிப்போம். Let us read Proverbs chapter 3 verse 27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. If we see few people will be in a very good position, ஆனால் அப்போ ஒரு நன்மை யாருக்கும் செய்ய மாட்டாங்க. but when they are during that times they won't do good or charitable things to others. அவங்க அந்த பதவியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வயசாகும் போது சொல்லுவாங்க, நான் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தேன், நான் நினச்சிருந்தா நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கலாம், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிருக்கேன், ஆனாலும் நான் அன்னைக்கு அந்த புத்தியில் நான் செய்யலை அப்படின்வாங்க. But after they are retiring from that position and when they get old, they will think that I was in that position. If I would have thought like doing things to others, I would have done it, but I did not get that thought of doing it. சில பேர் நல்ல வசதியாக இருப்பார்கள். Few people will be very wealthy and rich. அவங்க நினைச்ச அவங்க சொந்த பந்தத்துக்கு மற்ற அந்நியர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம். If they think to do good to their relatives and neighbors, they can do it. ஆனால் அவர்கள் திடீர் என்று அவங்க லாஸ் ஆகி ஏதாவது ஒரு ஏழ்மையான நிலைக்கு போகும்போது அவங்க வருத்தப்படுவாங்க, அன்னைக்கு நிறைய பணம் இருந்தது, நான் அவங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கலாம், அன்னைக்கு நான் செய்யாம விட்டேன், அதனாலே என்னமோ எனக்கு யாரும் செய்ய மாட்டேன்றாங்கன்னு வருத்தப்படுவார்கள். But when they suddenly get a loss in their business or anything, they will think that when I had the money, I should have given to others so that they may help me at this time, like that. அன்பு பிள்ளைகளே, Beloved children, வேதம் சொல்லுகிறது Bible says, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது, பலன் இருக்கும்போது அது செய்துவிடு. Bible says that do not withhold good from those to whom it is due when it is your power to do it. நாளைக்கு செய்யலாம் என்று நினைக்காதே, உனக்கு பலன் இருக்கும்போதே செய்துவிடு. Do not keep on procrastinate the work of doing good. Let us do it tomorrow, on tomorrow, like that. But when you have the strength itself, you do it. யாக்கோபு 4:17 வாசியுங்கள். Let us read James chapter 4 verse 17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். கொலை செய்தால் மட்டும் பாவம் அல்ல. It is not only doing murder is sin. திருடினால் மட்டும் பாவம் அல்ல. Not only stealing is sin. நீ நன்மை செய்ய உனக்கு அறிந்திருந்தும் அது செய்யாமல் போனால் பாவம். But also when you know the right thing to do and fails to do it for him, it is sin. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு. Shake your hands to the neighbor and say, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்குது. You have the power and strength to do good. நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். And you can do it also. அப்படி செய்யாமல் உன் இருதயத்தை நீ அடைத்துக் கொள்வாயானால் அதுவே உனக்கு பாவமாக மாறும். But when you refuse to do it and shut your heart, then it will become a sin. Hallelujah. Hallelujah. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, ஓஹோ என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே.
1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். Let us read 1 Timothy chapter 5 verse 4. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியவுமாய் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, My beloved children, எல்லாவற்றுக்கும் மேலாக above all, உங்களை பெற்றாருக்கு பதில் நன்மை செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். you should learn to do return good to your parents. இன்னைக்கு திருமணம் ஆகிறவரே அப்பா அம்மா என்று கொஞ்சம் கொண்டு சுத்தி வருவார்கள். Till they get married today, they will round their parents and say, oh mummy, oh daddy. கல்யாணம் ஆன உடனே But after getting married, அப்பா அம்மாவை தூரத்தள்ள ஆரம்பிப்பார்கள். they will start to ignore their parents and make them to move away from them. அந்த வயசான அப்பா அம்மா இரவிலே இரும்புவார்கள். அந்த வயசான சில வியாதிகள் வரும். அப்பா அம்மா என்று சில முணங்குவார்கள். But when the parents get old, they start to cough, and when they are old, they used to get the sickness. They used to say murmuring, etc. மருமக சொல்வா, இந்த சனினை எங்காவது கொண்டு போய் விட்டுட்டு வாங்க, என்னால் தூங்க முடியல என்று சொல்வார். And the daughter-in-law would say that please take her somewhere and leave her, like that. அவளுடைய பேச்சை கேட்டு அநேகர் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் பெற்ற தாய் தப்பனை விடுவதை நம் கண்கூடாய் பார்க்கிறோம், காதுகளாலையும் கேட்கிறோம். Hearing that many husbands are doing that is leaving their parents in their old age home, and we are seeing it and we are hearing that type of things. குருத்தோலை பழுத்தோலை பார்த்து சிரித்ததாம். And the greeny leaf was there is a saying that the greeny leaf was laughing at the dried leaf. ஒரு தென்னை மரத்துல குருத்தோலை நேரா நின்று பசுமையா இருந்ததாம். In a coconut tree there was a green leaf that was so straight and so greeny. அதே மரத்துல ஒரு ஓலை அப்படியே அதுக்கு வயதாகி அதனோட காய்ந்து போய் அந்த மரத்தோடு அதுக்கு பலன் எழுந்து அந்த மரத்தோடு கூட ஒட்டி கொண்டிருந்தது. காற்று இப்படி அடிக்கும்போது சர்ரன் இப்படி வரும், அப்படி அடிக்கும்போது அந்த மரத்தை உரைத்து கொண்டு சர்ரன் அப்படி போகும். But in the same tree there was another leaf which was so dried and lost its strength, and it was so down. When the winds blow right, it blows right and moves right, and it was according to the wind. அந்த குருத்தோலை சொன்னதா, and the greeny leaf says that, என்ன இது சர்றன்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் போட்டுட்டே இருக்குது, இது விழுந்தும் தொலைய மாட்டேங்குது என்று சலித்து கொண்டதான். And it was that green leaf was so tired that why is it making so much of noise by moving here and there? Why can't it get lost of it from here, like that? நாமும் ஒரு நாள் குருத்தோலை இருக்கிற நாம் ஒரு நாள் பழுத்தோலையா மாறுவோம் என்று தெரியாமல் அது ரொம்ப இகழ்ந்ததான். It was mocking, keep on mocking without knowing that that green life going to be a dry life on one day. உனக்கு ஒரு மருமகள் வருவாள். That you also will get a daughter-in-law. உனக்கும் வயதாகும். You will also get old. நீ இரும்புவாய், தும்புவாய், முணங்குவாய். You will also cough, sneeze and everything. ஒரு சுடுதண்ணி கிடைக்காதா என்று ஏங்குவாய். And you will also eagerly wait for even for a hot water. ஒரு ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போக மாட்டாங்களா என்று தவிப்பாய். And you will desire to go to hospital. Will anyone take me there? என்ன நடக்கும் தெரியுமா? But do you know what will happen? நீ என்ன விதைத்தாயோ அதே அறுப்பாய். But you will reap what you sow. இது சத்தியம். This is truth. இது நடக்கும். And surely it will happen. நீ எந்த அளவில் அளக்கறாயோ அதே அளவில் உனக்கு அளக்கப்படும். In what scale are you measuring, in the same scale you will be measured. அன்பு பிள்ளைகளே, My beloved children, பெற்றோருக்கு பதில் நன்மை நீ செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says that you should do return good to your parents. உன் தாய் அவளுடைய இரத்தத்தை பாலாக மாற்றி உனக்கு கொடுத்திருக்கிறாள். Your mother had changed her blood into milk and had feeded you.
நீ அழும்போதெல்லாம் எத்தனையோ இரவுகள் தூக்கம் கெட்டு உன்னை இடுப்பில் வைத்து தாளாட்டி தோள் மேல் வைத்து உன்னை ஆறுதல் படுத்தி உனக்கு உணவு கொடுத்து பால் கொடுத்து பராமரித்திருக்கிறாள். In the many nights when you were crying, she had been carried you on her hip, and she comforted you and feeded your food and gave you shelter. நீ நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அவள் சாப்பிடாமல் கூட உனக்கு உணவு கொடுத்திருக்கிறார். For your goodness, she did not even take food nor drink water, and she took care of you. இன்னைக்கு அவளுக்கு வயதானவளுக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுப்பது, வயதான அப்பாவுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுப்பது உனக்கு ரொம்ப பாரமாக தெரிகிறது. Today you are getting so tired to even to get medicines for your mother or your father. புறஜாதிக்காரர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? Do you know what the gentle people, that is the other people, will do? அந்த கோயில போய் கட்டுக்கட்டா பணம் போட்டு வருவாங்க. They will put a bunch of money in a separate temple. இந்த கோயில போயிட்டு அன்னதானம் பண்ணிட்டு வருவாங்க. And do offering of food in this another temple. ஆனா பெற்றெடுத்த தாயும் தகப்பனை கவனிக்க மாட்டாங்க. But they won't listen or take care of their old parents. இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் அந்த நிலை வந்திருக்கிறது. Even in Christianity, that is in today's Christians family, even this situation had come. தசமபாகம் என்று 1000 போடுகிறார்கள், 5000 போடுகிறார்கள், 10000 போடுகிறார்கள். They are putting money as tithe, many thousands. அந்த டிவி கிறிஸ்தவ சேனலுக்கு என்று பணம் அனுப்புகிறார்கள், இந்த டிவி சேனலுக்கு என்று பணம் அனுப்புகிறார்கள். They are sending money to separate TV channels. அந்த கோபுரத்துக்கு என்று பணம் அனுப்புகிறார்கள், இந்த கோபுரத்துக்கு என்று பணம் அனுப்புகிறார்கள். ஆனால் பெற்ற தாய் தகப்பன் சாப்பிட்டார்களா, அவள் தேவைகள் சந்திக்கப்பட்டதா என்ற அக்கறையற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். But they are sending money to separate temples and separate televisions, but they did not care about their parents, whether did they eat or not. அன்பு பிள்ளைகளே, My beloved children, மத வைராக்கியம் ஒரு நாளும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. determination in your religion does not bring you to the heaven. முதலாவது பெற்ற தாய் தகப்பனுக்கு நீ நன்மை செய்வாயானால் அதுவே உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். Amen. கரங்களை தட்டி தேவனை First, if you do good to your parents, then only you can come to heaven. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆமென். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. 2 கொரிந்தியர் 5:10 வாசிப்போம். Let us read 2 Corinthians chapter 5 verse 10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு, தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். Lord Jesus Christ would be seated on the throne. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருவனும் உயிர் தெழுந்து அவருக்கு முன்னாடி போய் நிற்பான். Each and everyone who had born in this world should rise up and should stand before Jesus Christ. அவன் வாழ்ந்த நாட்களிலே இந்த சரீரத்தில் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Each one may receive what is due for what he has done in the body, whether good or evil. அன்பு பிள்ளைகளே, My beloved children, அவர் சமூகத்தில் நாம் தலை நிமிர்ந்து தைரியமா நிற்கத்தக்கதாக, to stand firm and to put your head upright before in his presence. பூமியில வாழ்கிற நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாகிலும் ஒன்றை நன்மையை செய்யுங்கள். Please do good in this days that you are living in this world, for at least one for a day. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும்
இயேசு ராஜாவுக்கு துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் இயேசு ராஜாவுக்கு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 46 வரை வாசிப்போம். Let us read Matthew chapter 25 verse 31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் பாருங்க, இந்த உலகத்தின் முடிவிலே, At the end of this world, உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவனும் உயிர்த்தெழுந்து தேவனுக்கு முன்பாக நிற்பான். each and everyone who had born in this world will rise up at the end of this world and will stand at the judgment of God. ஏன்னா பூமியில வாழ்ந்த நாட்கள் அவனும் செய்த நன்மைக்கு தீமைக்கு ஏற்ற பலனை பெறுவதற்காக நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி நிற்பான். Why? Because the deeds that whether it is good or bad, according to it, to give the reward on this judgment day, they will stand in the judgment. அப்பொழுது தம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவார், உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ஜீவனத்துக்கு பரலோகத்துக்கு வாருங்கள், அந்த சந்தோஷமான ராஜ்யத்துக்குள் வாருங்கள் என்று அழைப்பார். And he will call the people who are at the right hand, come who are blessed by Father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. எதற்காக அந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது? Why should they receive that reward? வாசிப்போம். பசியாயிருந்தேன், பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். பார்க்க வந்தீர்கள் என்றார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு தாகமுள்ளவர்களாய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உமது அந்நியராக கண்டு எப்பொழுது உம்மை அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, அதற்கு இயேசு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில், மிகவும் சிறியரான சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஏழ்மையான திக்கற்ற அனாதைகளுக்கு, சிறியவர்களுக்கு, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். சின்ன சிறியவர்கள் ஏழைகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள், அதனால் நீங்க எங்க வாங்க? To the kingdom. சொல்லுங்க. ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்க. நீ 40 நாள் உபவாசம் பண்ணி இருக்கிற, அதனால பரலோகத்துக்கு வாங்கல. Bible says that seeing the right hand people, that you are the people who feeded me and given me water when I was thirst. But people who on the right hand side asked that when did we give and when did we give you drink and water and food, etc. Then God answered to them that when you provided to the least of my brothers, to the one of my brothers, you have given to me itself. Hallelujah.
நீ 40 நாள் உபவாசம் பண்ணியிருக்க, அதனால பரலோகத்துக்கு வா என்று இயேசு சொல்லல. Jesus did not say that you have fasted for 40 days, come to heaven. நீ ஒவ்வொரு நாளும் நீ நல்லா ஜெபம் பண்ணியிருக்க, அதனால பரலோகத்துக்கு வான்னு சொல்லல. He did not say that you have prayed well each and every day, so come to heaven. நீ எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வந்திருக்க, அதனால நீ பரலோகத்துக்கு வான்னு சொல்லல. He did not say that because you have come each and every Sunday for the Sabbath celebration, come to heaven. இதெல்லாம் உன்னுடைய நன்மைக்காக, தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்வதற்காக நீ தேவனை தேடி வந்தாய், ஆராதித்தாய், துதித்தாய், ஜெபித்தாய், அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டாய். These all the things that you have done for your own goodness, that you came in search of God and you praised and you listened to the word of God and walked according to it, but these are the goodness for yourself. நீ தேவனிடத்திலிருந்து உனக்கு பெற்றுக்கொள்வதற்கு நீ பிரயாசப்பட்டதற்காக உனக்கு பரலோகம் கொடுப்பதில்லை. The efforts that you took to receive goodness from God will not bring you to the heaven. நீ மற்றவர்களுக்கு என்ன செய்தாய் என்பதை பார்த்துதான் உனக்கு பரலோகம் கொடுக்கப்படுகிறது. The heaven will be provided to you by seeing what you have done to others. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. சரி, வலப்பக்கம் இருந்தவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைத்ததை பார்த்தோம். இடப்பக்கம் உள்ளவர்களுக்கு என்ன நடந்தது? We have seen the blessing and the kingdom for the people who have stood at the right side of Jesus. Let us see what about the left side people. அப்பொழுது இடப்பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பாருங்க, மனிதனுக்காக நரகத்தை கடவுள் ஏற்படுத்தல. See, the hell was prepared not for the human being, சாத்தானுக்காக ஏற்படுத்தினார். but it was prepared for the devil and evil spirits. ஆனா சாத்தானை போல சாத்தானுடைய செயல்களை பூமியில செய்ததனால சாத்தான் போக வேண்டிய இடத்திற்கு மனிதனும் போக நேரிடுகிறது. But because he had done the deeds of Satan and evil things, it was made him to get into the hell which was prepared for devil. என்ன செயலை அவன் செய்தான்? What deed did he do? வாசிப்போம். பசியாயிருந்தேன், நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. பாருங்க, ஒருத்தனுக்கு பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதை காட்டிலும் பெரிய ஒரு புண்ணியம் வேற உலகத்தில் எதுவுமே கிடையாது. Giving food or feeding food for one who is hunger is the greatest goodness that you can ever do in this world. எதற்காக சபிக்கப்பட்டவர்களே என்று சொன்னார்னா, why does Bible says seeing the people who are the left hand side that you are being cursed? அவனுக்கு தெரியும் பசி எப்படிப்பட்டதுன்னு. Because he know that how the hunger will be. அப்படி அந்த பசியினுடைய தன்மையை அறிந்திருந்தும் கூட பசியோடு வருவனுக்கு உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று தன் இருதயத்தை அடைத்து கொண்டதனால அவன் சாத்தானுக்கு சமமாக மாறுகிறான். Because even after knowing the pain and feeling of being hungry, he did not feed others. So God is cursing him and saying that you evil people, you have been cursed. அதனால தான் கர்த்தர் அவனை சாத்தான் இருக்கிற இடத்துக்கு அனுப்புகிறார், நரகத்துக்கு அனுப்புகிறார். So only God is sending him to the devil's place, that is the hell. வாசிப்போம். Let us read. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார்.
அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் உம்மை நாங்க போய் பசி உள்ளவராக இருந்து சாப்பாடு கொடுக்காம இருப்போமா? தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைப்பட்டவர்களாகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களான ஏழை எளிய திக்கற்ற அனாதை கைவிடப்பட்ட மக்கள், சின்ன சிறியவர்களுக்கு இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும், இவர்கள் நல்லவர்கள் பரலோகத்தை கெட்டவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள், பரலோகம் அடையவும் போனார்கள் என்றார். கரங்களை தட்டுங்க. அன்பு பிள்ளைகளே, my beloved children, நன்மை செய்வது என்பது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் அல்ல. These left hand people went into hell and the righteous right hand people went into heaven. My beloved children, doing good things is, அநேகர் நினைக்கிறது ஒரு அம்பானியை போல என்கிட்ட பணம் இருந்தா எடுத்து சல்லுன்னு விட்டு கொடுத்துருவோம்னு நினைக்கிறாங்க. Doing good things is not a very big thing. Many people will think that if I were a Ambani, I would have given everyone. ஒரு பஸ்ல நீங்க பிரயாணம் பண்றீங்க. You are traveling in a bus. நீங்க சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்க. You have been seated there. அந்த வயசான ஒருவர் அந்த வண்டியில ஏறுகிறார். For example, when an old man come into the bus, ஏதாவது சீட்டு கிடைக்காதா என்று தவித்துக் கொண்டு பார்க்கிறார். and he is eagerly and seeking a seat for him to be seated. ஆனா அநேகர் என்ன செய்வாங்க? But many people what தூங்குறதை போல கண்ணை மூடிக்கொள்வார்கள். They will act as such they were sleeping. சில பேர் என்ன பண்ணுவாங்க? அப்படியே சைடுல பார்க்கறதை போல வெளியில பார்க்கறதை போல பார்ப்பார்கள். They will see outside as if they did not watch him. அந்த வயசானவருக்கு நீ எழும்பி நின்று, வாலிபனா இருக்கிற நீ எழும்பி நின்று அந்த வயசானவர் உட்கார இடம் கொடுப்பதே ஒரு நன்மைதான். கரங்களை தட்டுங்க. Amen. You the youth who is helping him by standing and making him to sit is itself a good thing, a good deed only. அம்பானியை போல பணம் இருந்து பெரிய பெரிய காரியம் செய்யலனாலும் உன்னால் முடிந்த சிறிய சிறிய காரியத்தை செய்வதையே கர்த்தர் பெரிதாக நினைக்கிறார். Not only being an Ambani doing great things is not being considered, the thing that you are capable of doing will be seen a great thing in the eyes of God. ஒரு விதவை ஒரு பணத்தை போட்டதை பெரிதாக ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். In Bible Jesus written that a widow has offered one coin as an offering to God and God considered it as a very big offering. உனக்கு இருக்கிற பலத்துல எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த, எப்படி நன்மை செய்த என்பதுதான் காரியம். The thing is that how much have you done through your strength? Hallelujah. Hallelujah. இப்போ சொல்லுங்க, உங்களால் நன்மை செய்ய முடியுமா முடியாதா? Can you do good? அப்படியே நீங்க எழும்பி நில்லுங்க. ஆண்டவரே, அப்படியே வந்து எழும்பி நில்லுங்க. Let us stand. Hallelujah. சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டதே, God has redeemed you is, உங்களை ரட்சித்ததே, and he have saved you is, அவருடைய செய்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். that you must be an action of him, workmanship of him. நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக, that you should do good to others. இயேசு கிறிஸ்து சரீரத்தில் 33.5 வருஷம் இருந்தார். Jesus was in flesh for 33 years. இப்பொழுது மரித்து அவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார். And he now died and raised up and seated at the right hand of Father. அவர் திரும்பமாய் மனுஷனாய் வந்து ஜனங்களுக்கு நன்மை செய்யாமல், but instead of coming again in a flesh and doing good to others, உங்கள் மூலமாக நன்மை செய்ய விரும்புகிறார். and he is willing to do good to others through you. அதற்காக தான் உன்னை பரலோகத்தோடு உன்னுடைய ஆத்துமா ஆவி இணைக்கப்பட்டிருக்கிறது. so only your soul and spirit have been connected to heaven. அதனால தான் கிறிஸ்தவர்கள் ஏழை எளிய ஜனத்தின் மீது கருணை உள்ளவர்களாய் இருந்தார்கள். so only Christian people have been so compassionate towards the poor people and needy
people. ஹாஸ்பிட்டல் கட்டினார்கள், They built hospitals, ஸ்கூல்கள் கட்டினார்கள், they built school, அநாத ஆசிரமங்களை கட்டினார்கள், and they also built orphanages முதியோர் இல்லங்களை கட்டினார்கள். and old age home. இன்ற வரைக்கும் நம்ம முன்னோர்கள் தான தர்மங்களை செய்து கிறிஸ்துவின் அன்பை விளங்க பண்ணினார்கள். Our ancestors, till their capability and ability, they built many good things. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மத வைராக்கியம் இருக்கிறதை போல ஒரு மார்க்க வைராக்கியம் இருக்கிறதை தவிர நன்மை செய்யணும்ன்ற எண்ணம் இல்லாது இருக்கிறது. But today's Christians, as many people have their determination in their religion, people are having determination in their division. கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். God is warning you. இந்த மத வைராக்கியம் உன்னை பரலோகத்துக்குள் நுழைய விடாது. This determination in your religion or your division cannot bring you into heaven. நீ செய்கிற நன்மையே பரலோகத்தின் வாசலை உனக்கு திறந்து கொடுக்கும். Amen. The goodness that you are doing only will open the gate of heaven. நீ மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God is making willing you. கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர், யாரெல்லாம் மாற விரும்புறீங்க? How many of you are willing to repent? நம்மள முன்னோர்களை நினைத்து பாருங்கள். Just remember மிஷனரிகளை நினைத்து பாருங்கள். Remember ancestors. அவர்கள் வீடுகளை விற்று நிலங்களை விற்று ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்தார்கள். They sold their property and house and done good to others. உன்னுடைய நிலை என்ன இருக்கிறது? What is with you? ஏதாவது பெற்றுக்கொள்ளலான்ற சிந்தையோடு இருக்கிறாயே. You are always having a thought of how can we receive something இந்த from God. சிந்தை மாற வேண்டும். Let this thought be changed. உன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு Ability and ability. அதுவே உன்னை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க உதவி That செய்யும். only will make you. கரங்களை தட்டி, ஆண்டவரே, இன்று முதல் நான் நன்மை செய்கிறவனாய் மாற எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஜோரா 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 கரங்களை தட்டி ஆண்டவரிடத்துல கேளுங்க. எத்தனையோ காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ணி இருக்கிறீங்க. இந்த நல்ல காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்று முதல் நான் நன்மை செய்கிறவனாய் வாழ ஆண்டவரே எனக்கு நல்ல சிந்தையை கொடுங்க, நல்ல இருதயத்தை கொடுங்க, நல்ல மனதை கொடுங்க. ரிகா பா 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 ரிமா லஷாலா பா பா ஆவில நிரம்பி சோமனுங்க. Filled with Holy Spirit and pray. Oh Jesus, we pray, Lord. நான் உங்களுக்காக ஜெபிக்க I would விரும்புகிறேன். like to pray for you. நசரேயனான இயேசுவே, The Lord Nazarene, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்திரே. the one who been watched out, has been traveled to do good. உம்மை போல இந்த சபையார் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பார்களாக. Let these people also be and do good like you, Lord. இந்த வியூவர்ஸ் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பார்களாக. And let these viewers also be good, Lord. கடைசி நாட்களில் நல்ல பலனை காணும்படியாக And let them see good deeds and rewards at the end of the world. நன்மை செய்கிற காரியத்தை இன்றே இவர்கள் தொடங்கட்டும். Amen. ஆண்டவரே, Let them start doing good from today onwards, Lord. நன்மை செய்ய நல்ல இருதயத்தை நல்ல மனதை கொடுத்து ஆசீர்வதிங்க. Give them good heart and mind to do good, Lord. உம்முடைய கிருபைக்கு இவர்களை ஒப்புக் I கொடுக்கிறேன். surrender them under your grace. இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. Let them be blessed. சிங்காசனத்தின் முன்பு தலை நிமிர்ந்து நிற்க Amen. தகுதியுள்ளவர்களாய் இருப்பார்களாக. Amen. Help them to worthy and capable of making their face upright at the judgment day, Lord. அது நீர் அப்படியே செய்யப்பதற்காய் Thank you ஸ்தோத்திரம். for doing so, Lord. மத வைராக்கியத்திலிருந்து விடுதலை தாரும். Please give them freedom from all the determination in their religion division. நீர் தெரிந்து கொண்ட, நீர் அழைத்த அந்த அழைப்பை இவர்கள் புரிந்து நடக்க Please, Lord. இவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். Please show them compassion and mercy so that they may realize their calling and walk according to it, Lord. இவர்கள் மூலமா அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let many people be blessed through them, Lord. இவர்கள் மூலம் அநேகர் ஆறுதல் அடையட்டும். Let more people be comforted through them. இவர்கள் உலகத்திற்கு ஒளியாய் உப்பாய் Let இருப்பார்களாக. them be a light and salt for the world. இவர்கள் மூலமா உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. Amen. Let your name be glorified through them. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பரலோக பிதாவே. In Jesus' name we pray. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.